இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோஜி சார்பில் நேற்றைய முன்தினம் மறியல் போராட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்த அரசு திடீரென மாநில உயர்மட்ட குழு உறுப்பினரை அழைத்து பேச வேண்டிய சூழ்நிலை நேற்று ஏற்பட்டதன் விளைவாகவும் நேற்று இரு சுற்றுகள் 4 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை காலையில் ஜாக்டோஜியோ பொறுப்பால் நடைபெற்றது. மீண்டும் முதல்வரின் ஒப்புதலோடு மாலை 8 மணிக்கு அறிவிப்பதாக ஜாக்டோஜியோ பொறுப்பாளர்களுக்கு அமைச்சர் பெருமக்களால் உறுதியளிக்கப்பட்டு மாலையிலும் ஜாக்டோஜியோனுடைய எந்த கோரிக்கையும் அரசு ஏற்க இயலாது, மீண்டும் அரசுக்கு 4 வார அவகாசம் வேண்டும் என அமைச்சர் பெருமக்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தொடரப்பட்ட சமூகத்திற்கான வழக்கின் அடிப்படையிலும் மறியல் போராட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்ட காரணத்தினால் ஆர்ப்பாட்டமாக இன்று மாற்றப்பட்டு தமிழகம் முழுவதும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் லட்சக்கணக்கான பேர் திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிரதான கோரிக்கைக்கு இந்த அரசு அதனுடைய தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்ற பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவருக்கும் காலமுறை ஊதியத்தை தருவோம், ஊதிய முரண்பாடுகளை களைவோம் என்ற உறுதியின் பேரிலே இந்த அரசானது ஆசிரியர்கள், அரசு ஊழியருடைய கொடையாலே ஏற்பட்ட அரசு என்பதை முதல்வர்களுக்கு பல முறை நாங்கள் உணர்த்தியிருக்கிறோம். இன்றைக்கு மிக பிரதான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்பது இன்றைக்கு 6.25 லட்சம் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்திலே கிட்டத்தட்ட இந்த அரசாலே 74,000 கோடி பிடிக்கப்பட்டு கஜானாவில் வைத்து காலி செய்யப்படுகிறது. இன்றைக்கு ஒரு கோரிக்கையோட 4 ஆண்டு காலம் இந்த அரசு எங்களுக்காக செய்யப்படவில்லை என்ற காரணத்தினால மீண்டும் ஜாக்டோஜியோ என்ற இந்த பதாகனை நாங்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறோம். ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும், அடிப்படை பணியாளர்களுக்கான ஊதியம் களையப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே 6 லட்சம் பணியிடங்கள் காலி பணியிடமாக இருக்கிறது. ஆசிரியர்கள் மட்டும் 17,000 காலி பணியிடங்கள், ஒரு நியமனம் கூட இந்த அரசு வழங்கப்படவில்லை. இந்த அரசானது வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து சட்டம் ஏற்று அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்படாத நிலையிலே இந்த போராட்டமானது இன்றோடு ஒத்திவைக்கப்பட்டு மாணவர்கள் நலன் கருதி, சமூக நலன் கருதி, பள்ளி முதல் கல்லூரி வரை தேர்வு பெற்றது மீண்டும் எங்களுடைய ஜாக்டோஜியோ ஒன்று கூடி மே மாதம் முதல் தொடர் போராட்டத்தை இந்த அரசை கடுமையாக எதிர்த்து நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம்.